அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதுவரைக்கும் போட்ட பதிவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு நன்றி. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி. இந்த வார்த்தை பலருக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் என்னோடய வாழ்க்கையை மிக முக்கியமான இடத்துலையும் சரி, மிக இக்கட்டான சூழ்நிலையும் சரி, அந்த நன்றி என்னை ரொம்ப பெரிய இடத்துலேருந்து என்னை காப்பாற்றிச்சு, பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிச்சு. ஸோ அதனால் மெயினாக இந்த நன்றி டாபிக் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பங்கள் தான். ஸோ நன்றியோடு இருங்க. நன்றின்னு சொன்ன உடனே எனக்கு திருக்குறள் ஒன்று ஞாபகம் வந்தது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஸோ ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவியை எந்த சூழ்நிலையிலையும் மறக்கக்கூடாது. அதே சமயம் அவங்க நம்மளை ஏதாவது சூழ்நிலை காயப்படுத்திருந்தா அதை உடனே மறக்கணும் அப்படின்ட்டு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட யாராவது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நீங்கள் எமர்ஜென்சியில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது, அந்த எமர்ஜென்சியில் அந்த சூழ்நிலையில் அவங்க உதவி பண்ணியிருப்பாங்களே, அந்த உதவியை எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த நிமிஷத்துலையும் அவங்கள மறந்துடாதீங்க. அதே மாதிரி அவங்க மூலிமா உங்களுக்கு ஏதாவது காயப்படுத்தியிருந்தால் அதை உடனே மறந்துடுங்க. எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா தூக்குனதை விட முதல்ல என்னை தூக்குனாங்கள்ல நர்ஸும் அந்த ஆயம்மா டாக்டர்ஸ், இவங்களுக்கெலாம் நான் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு பால்வாடி ஸ்கூலில் எனக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க ஒரு ஆயம்மா. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் ஸ்கூல் போகும்போது டீச்சர்ஸு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. டே இது பண்ணாத, இதை செய்யாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் காலேஜ் போயிருப்போம். காலேஜில் போனோடனே என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு நண்பன் எனக்கு சொல்லுவான், டே கவலைப்படாத ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த நண்பருக்காகவும் நான் நன்றி சொல்லப்படுறேன். அதே மாதிரி என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைங்க, முதல் குழந்தை. ஏன்னா அவன் இந்த எனக்கு பிறக்கலை, எனக்கு வரல அப்படின்னா நான் அப்பான்ற ஸ்தானத்தை நான் பெற்றிருக்க முடியாது. ஸோ அதனால் என்னோடய குழந்தைக்கு தேங்க்யூ, என்னோடய 2வது குழந்தைக்கும் தேங்க்யூ. என்னோடய மனைவிக்கு நன்றி, என்னோடய அப்பா அம்மாவுக்கு நன்றி, இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு நன்றி, இந்த வயசு வரைக்கும் என்னை பாதுகாப்பாக பார்த்துட்ருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா நான் ஒன்று சாதாரணமாக எல்லா இடத்துக்குமே வந்துட்டு போக முடியாதுல்ல. ஸோ என்ன நல்லா இருக்கணும்னு சொன்ன எல்லா பெரியவங்களுக்கும், என்னோடய தாத்தா பாட்டி, என்னோடய மாமா அத்தைங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே